கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு டவுனில் மூணாறு மக்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மூணாறு நைட் கைட் அசோசியேஷன் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இலவச மற்றும் குறைந்த செலவில் மருத்துவத்திற்கு ஆம்புலன்ஸ் சேவை. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு டவுனில் மூணாறு மக்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மூணாறு நைட் கைட் அசோசியேஷன் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இலவச மற்றும் குறைந்த செலவில் மருத்துவத்திற்காக ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டது. மூணாறு டவுனில் மூணாறு மக்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இலவச குறைந்த செலவில் மருத்துவ ஆம்புலன்ஸ் சேவை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் ஏராளமான நபர்கள் மற்றும் காவல்துறை போன்றவர்களின் மூலம் இந்த சேவை முறியடிப்பதற்காக ஆம்புலன்ஸ் இயக்கக்கூடாது, ஃபீச்சர்களை பிரீசர்களை இலவசமாக வழங்கக்கூடாது என பல கருத்துக்களின் அடிப்படையில் மூணார் நைட் கைட் அசோசியேஷன் ஆம்புலன்ஸ் புக்கிங் சென்டரில் நுழைந்து ஏராளமான நபர்கள் அலுவலகத்தை தாக்கியும் அங்கிருந்து 9 நபர்களை காவல்துறையினர் தாக்கியுள்ளனர். முற்றிலுமாக இந்த ஆம்புலன்ஸ் சேவை மூணாறு மக்களுக்காக துவங்கப்பட்டது ஆகும். தற்போது மூணாறு பஞ்சாயத்து அலுவலகத்தின் முன்பு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன நோக்கத்திற்காக எங்கள் சேவை முறியடிக்க செய்கிறார்கள் என தெரியவில்லை என்று வேதனை தெரிவித்தார். தற்போது மூணாறு பகுதியில் பரபரப்பாக உள்ளது. அதாவது அவங்க பிரீசர் வைக்கிறதுக்கு அந்த கிருஷ்ணா பக்கத்துல ஆப்போசிட்ல உள்ள முறிய நம்ம பண்ண சொல்லி சொன்னோமா இல்லையா? கமிட்டியில வச்சு நம்ம தீர்மானம் பண்ணல. எப்படி கமிட்டி தீர்மானம் அஜெண்டா எப்படி இருந்துச்சு? கமிட்டி தீர்மானம் அஜெண்டா எப்படி இருந்துச்சு? யாரு அஜெண்டா? நீங்க பிரசிடண்ட் தானே? அஜெண்டா எடுத்து கொடுத்தா யாரு அஜெண்டா? இந்த மாதிரி நைட் கைடு மார்க் வந்துட்டு இந்த மாதிரி அஜெண்டா எடுங்க, அஜெண்டா எடுங்க. ஏன்ட்ட இருக்கு இல்ல நான் தரேன். அப்ப நைட் கைடு மார்க் சரவணா அங்க வா. நீ கொடுத்த கத்தங்கடா இப்ப குடுக்கலையா? அப்படி தீர்மானிக்கல. கமிட்டியில அஜெண்டாவா வைக்கல. கமிட்டிக்குள்ள அஜெண்டா கத்தி எழுதி கொண்டு வந்தாப்ல. அப்ப என்ன தீர்மானிச்சோம்? அப்படி எப்படி தீர்மானிச்சோம்? சொன்ன எல்லாம் வார்த்தையா செஞ்சுக்கிறோம். இப்ப அவங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும். இப்ப அவங்க செஞ்ச வார்த்தையில சொன்னதுனால செஞ்சுட்டாங்க. நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை செஞ்சு தாரம் தான் சொல்றேன். இப்பவும் செஞ்சு தாரம் தான் சொல்றேன். செக்ரட்டரி வச்சு இப்ப சொல்லுங்க. நீங்க மூணாறு பஞ்சாயத்துல செத்தா பாடி இருக்கிறது மட்டும் தான் வண்டி வச்சிருக்கீங்க. செத்தா பாடி இருக்க மட்டும் தான். ஒரு எமர்ஜென்சி ஓடுங்க. இந்த மாதிரி 4 எமர்ஜென்சி ஓடிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு கொட்டு வரங்களா செஞ்சு கொடுத்துருங்க. 2 ஓட்ட ஓடி இருக்கு இன்னைக்கு. இப்ப காலையில கூட்டு வந்தோம். இல்லங்க வேற ரீதிக்கு நம்ம உண்டாக்குவோம். சரியா? உங்களுக்கு ஃப்ரீசர் வைக்கிறதுக்கு இடத்த ஒதுக்கி கொடுக்கலன்னா நாளைக்கு கைடு மாதிரி எல்லாம் வாங்க. நாளைக்கு அடிங்கிற ஒரு தீர்மானம் தீர்மானம் பண்ணோம்னா வேற என்ன சொன்னா எல்லாரும் உள்ள தள்ளிடுவாங்க. என்ன தப்பு பண்ணா கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் உள்ள தள்ளுவாங்க. அவங்க பேச போனதுக்கு அப்படி சொல்றாரு அவரு. உள்ள கூட்டி எல்லாரும் நாங்க வரோம். அவர் உள்ள தள்ளட்டும். அடியந்திர கமிட்டி கூடி தீர்மானிக்க வரைக்கும் நமக்கு அது பொழிக்க மாட்டில்ல. அடியந்திர கமிட்டி கூடி தீர்மானிக்க வரைக்கும் அது ஒன்னும் பொழிக்க வேண்டாம். மாத்திரம் சார் പറഞ്ഞാൽ മതി. ഇപ്പൊ ഞാൻ വിളിച്ചു പറഞ്ഞു അരമണിക്ക് സമയം പറഞ്ഞിട്ട് പൊളിക്കാൻ പറ്റും. ആവശ്യമില്ല വാർത്ത പേസக்கூடாது. எங்க நடந்தாலும் எல்லாத்துக்கும் இறங்கி போறது மாதிரி 40 பசங்க உயிரை கொடுத்து இறங்கி முன்னாடி வந்திருக்கும். அவங்களுக்கு நீங்க முன்னாடி போறதுக்கு ஒரு இடம் கொடுக்காம இப்படியே பின்னாடி இழுத்துச்சுன்னா என்ன செய்வேன்? நல்லது எந்த காலத்துல ஊர்ல விளையில இந்த கல்தானம்பாடி ஒன்றாக்கி முதலாளி மரம் இருக்கிறவருக்கு எவ்வளவு இடம் வேணாலும் பிடிச்சிடலாம்.